காலையில கோலம் படப்புறேன்னு என்னை உசி போடுங்கண்டா. இன்னும் எந்த செட் விளாண்டுவேன். பூமாரி எந்திரி. என்னம்மா எதுக்குமா நேரத்தை என்னை உசி போடுறீங்க? எப்படி குளிருது பாருங்க. நீ தானே அடி என்னை உசி போடுங்க, நான் காலையில கோலம் பட போறேன்னு சொன்னேன். ஆமா ஆமா நான் மறந்தே போயிட்டேம்மா. சரி போய் உள்ள கோலப்படி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்து வேமா கோலத்தை போடு. சரிம்மா. பூமாரி செல்லாம் கோலம் போட்டியா? கோலம் போட்டேம்மா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடி செல்லம். பூமாரி வாங்க. ஆனந்தி அக்கா, காயத்ரி அக்கா வாங்க. பூமாரி கோலம் போட்டியா? இந்த கோலம் போட்டேன் பாருங்க, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பூமாரி. நீயாவா போட்ட? ஆமா காயத்ரி, 5 மணிக்கு எந்திரிச்சு அவளா கோலம் போட்டா. 5 மணிக்கா? ஆமா 5 மணிக்கு தான் கோலம் போட்டேன். நீங்களும் கோலம் போட்டீங்களா? யாரு இவ தானே 5 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடுவா? ஆத்தாடி, நானும் 5 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட முடியாதுப்பா. ஏண்டி அப்புறம் கோலம் போட்டீங்களா? போடலையாடி? இன்னும் போடல, அதான் நாங்க பூமாரியை கூட்டு போலான்னு வந்தோம். சரி சரி வேமா போய் கோலம் போட்டு பொங்க வைக்க வாங்க. எம்மா நீங்க குளிச்சுட்டே பொங்க வைக்க ஆரம்பிச்சிருங்க, நாங்க வந்துடுறோம். சரி பூமாரி. பூமாரி பாவம். சரி நான் போய் குளிச்சுட்டு பொங்க வைக்க ஆரம்பிச்சிருங்க, லேட் ஆயிரும் அப்புறம். பூமாரி நீ கோலம் போடு, நாங்கெல்லாம் கலர் அடிக்கிறோம். சரிக்கா. எப்படி கோலம் போட? ரங்கோலி கோலம் போடவா, பொங்க பானை கோலம் போடவா? இன்னைக்கு பொங்க தானே, அதனால பொங்க பானை கோலையே போடு பூமாரி. சரிக்கா. இதுக்கு தான் பூமாரி வேணும்ன்றது. எவ்வளவு அழகா போட்டா பத்தியா? ஆமாடி காயத்ரி, பூமாரி நல்ல கோலம் போடுறாளே. 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுது? கூட்டமா கும்மி அடிக்குதுகளோ? காயத்ரி என்னடி பண்றீங்க? பார்த்தா எப்படி தெரியுது விஜய்? நாங்க கோலம் போடுறோம். நீங்க கோலம் போடுற மாதிரி தெரியலையே. பூமாரி தான் கோலம் பொடியை வச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா. நாங்க தான் கோலம் போடுறோம். சரியா? இந்த இருக்கு பாரு கோலப்பொடி, கண்ணு தெரியுதா தெரியலையா? இந்த இருக்கு பத்தியா கோலப்பொடி? இன்ன வரைக்கும் இந்த கோலப்பொடியை காணும். இப்ப எப்படி வந்துச்சு? அது என் பின்னாடி இருந்துச்சு, அதான் உனக்கு தெரியல. எப்படியோ ஏமாத்துற, ஒன்னும் தெரியல. பொங்கல் அதுமா என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத, பேசாம போயிரு. அட 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 எவ்வளவு அழகா இருக்கு கோலம். ஆமாமா நான் தான் அந்த கோலம் போட்டேன். அட பாவி, இவ்வளவு பச்சையா போய் சொல்ற. டேய் ப்ளீஸ்டா, அம்மாட்ட சொல்லிடாதடா, நான் தான் கோலப்பட போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ நான் போடலன்னு சொன்னா என்னைய வசவா வைவாடா. இருடி நான் அம்மாட்ட சொல்லுவேன். எம்மா காயத்ரி அக்கா எப்படி போய் சொல்றீங்க? நான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு போட்டேன், நீங்க வெறும் கலர் தானே கொடுத்தீங்க. அதானே, ஏன்டி இப்படி போய் சொல்ற? ஐயா ப்ளீஸ் ப்ளீஸ் பூமாரி. பூமாரி கோவப்படாத பூமாரி. நாங்க எல்லாம் சேர்ந்து கோலம் போட்டோம்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நான் தான் போட்டேன்னு போய் சொல்லாம சொல்றீங்க. ஐயா ப்ளீஸ் பூமாரி கோவப்படாத. ஐயோ பூமாரி கோவச்சுக்கிட்டு போயிட்டா. என்னடா ஆச்சு? ஏன்டா பூமாரி கோவச்சுக்கிட்டு போயிட்டா? உன் மகன் செஞ்ச வேலை அப்படி. என்னடா செஞ்சா? பொங்கல் அதுமா அந்த பிள்ளை போட்ட கோலத்தை எவ்வளோ அழகா போட்டிருப்பா அந்த பிள்ளை கோலம். உன் மகா போட்ட அப்படியா இருக்கு? டேய் ஓவரா பேசாத. அந்த பிள்ளை போட்ட கோலத்தை இவ போட்டேன்னு சொன்னா, அவன் அந்த பிள்ளை எந்திச்சு ஓடி போயிடுச்சு கோச்சிக்கிட்டு. ஏண்டி காலங்காத்தால அதுமா ஏண்டி என் ஜீவனை வாங்கினேன்? அந்த பிள்ளை தான் போச்சுன்னு சொன்னா நான் என்னடி வைக்கவாடி போறேன்? ஒழுங்கா போய் அந்த பிள்ளைய சமாதானப்படுத்துற வழியா பாரு. சரி. ஏண்டி நல்ல நாளதுமா ஏண்டி உனக்கு இந்த வேலை? எனக்கு தேவைதான் அது. அந்த பிள்ளைய போய் கோலம் போட கூப்பிட்டு வந்தியே, அதனால சொல்ல வேண்டாமா நாங்கள் சேர்ந்து போட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டாமா? சரி தெரியாம சொல்லிட்டேன். ஒழுங்கா போய் அந்த போய் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வா. சரி சரித்த, நாங்கள் போய் பூமார்ட்ட பேசுகிறோம். ஏம்மா நீ பொங்க வைக்கலையா? ஆமாம் காலங்காத்தாலே தான் பொங்க வச்சுட்டாளுங்கல்ல. நான் எந்த பொங்கலை கேட்டா நீ எந்த பொங்கலை சொல்கிறேன்? போடாங்கிட்ட உனக்கு ஒரு வேலை இல்லை. சரி நம்மளும் இப்போ பெரியம்மா பொங்க வைப்பா, நம்ம போய் வாங்கிக்கிறோம். கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் இந்த பொங்கல் இனிய பொங்கலா அமையணும். எம்மா ஏண்டி உனக்கு இவ்வளோ கோவம்? என்னாச்சு காயத்ரி, எதுக்கு இவ்வளோ கோவமா வர்றா? அது ஒன்றும் இல்லை பெரியம்மா, இவ போட்ட குளத்தை நான் தான் போட்டேன்னு சொல்லிட்டேன், அதான் கோச்சிக்கிட்டு வந்துட்டான். ஸோ அவ்வளவுதானா? பெரியம்மா பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? டேய் வாயை மூடிக்கிட்டு. ஏண்டி எனக்கு என்ன பிரச்சனைனா உனக்கு என்ன பிரச்சனை? பொங்கச்சோறு தான் உனக்கு முக்கியம். ஆமா எனக்கு பொங்கச்சோறு தான் முக்கியம். டேய் ஏன்டா என் உயிரை வாங்குற? பூமாரி சாரி தெரியாம சொல்லிட்டேன், அதுக்கு போய் கோச்சிக்கிட்டு வந்துட்டேன். சரிக்கா இருக்கட்டுக்கா விடுக்கா. சரி போய் எல்லாரும் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம் எல்லாத்துக்கும். ஐயா புது ட்ரெஸ் ஜாலி. டேய் உனக்கு என்ன ட்ரெஸ் எடுத்திருக்காங்க உங்க அம்மா? அதென்னடி உங்க அம்மா? சித்தின்னு சொல்லுடி. சரி சித்தி. எங்க அம்மா என்ன ட்ரெஸ் எடுத்திருக்குன்னு எனக்கே தெரியாதுடி. என்னடா சொல்ற? உங்க அம்மா உன்கிட்ட காட்டவே இல்லையா? ஆமா என்கிட்ட எங்க காட்டுச்சு, வாங்கிட்டு வந்துச்சு நேரடியா போய் பீரோக்குள்ள வச்சிருச்சு. எனக்குலாம் என்ன ட்ரெஸ்ன்னு தெரியுமே. எனக்கு என்ன ட்ரெஸ்ன்னு தெரியும். உங்க 2 பேத்துக்கு மட்டும் பிடிச்ச மாதிரி எடுத்திருக்கா, எனக்கு எப்படி எடுத்திருக்கானே தெரியல.
டேய் டேய் உனக்கும் பிடிச்ச மணி தான் எடுத்திருக்கா. நிசமாவா பெரியம்மா? ஆமாடா, போய் குளிச்சிட்டு முத ட்ரெஸ் போட்டு வாங்க. சரி பெரியம்மா. பாத்தியா புது ட்ரெஸ் எல்லாம் எப்படி ஓடிட்டாங்கன்னு. ஆமா ஆமா, நீயும் போய் குளிச்சிட்டு புது ட்ரெஸ் போடு. ஏம்மா நீ புது ட்ரெஸ் போடலையா? நானும் போடுவேன். நீ போய் குளிச்சிட்டு முத போடு. அண்ணனை அப்பா யோசிப்புட்டு குளிக்க சொல்லு. குளிச்சிட்டு அவங்களையும் ட்ரெஸ் எடுத்து போட சொல்லு. சரிம்மா. அம்மா அப்பா எப்படி இருக்கு? என் பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கு. சூப்பரா இருக்குடி தங்கங்களா. என் பிள்ளை ரெண்டு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எவ்வளவு அழகா இருக்குங்க. அம்மா நாங்க போய் பொம்மை அக்கா, ஆனந்தி அக்கா, காயத்ரி அக்கா, விஜய் அண்ணே எல்லாத்தையும் காட்டிட்டு வரோம். சரிடா, போய் காட்டிட்டு வாங்க. இப்பதான் சின்ன பிள்ளை எம்மனி இருந்துச்சு, அதுக்குள்ள எவ்வளவு பெருசா வளர்ந்துச்சு என்ன மனுஷு. ஆமாங்க, சின்ன பிள்ளையாத்தான் இருக்குங்க. அப்புறம் இருக்க இருக்க நம்மளுக்கு தான் தெரியாது, வளர்ந்துகிட்டே போயிருங்க. சரி பொங்கல் என்ன காய்ச்சிட்டியா? பொங்க வச்சுட்டேங்க. நான் கொஞ்ச நேரத்துல இறக்கிட்டு சாமியை கும்பிடுவோம். சரி மனுஷு. ஆமா, கரும்புலாம் இருக்குல்ல, எடுத்து திங்க வேண்டியதானே? ஆமால கரும்பு இருக்கு. ஆமா நீ என்ன பொங்க வைக்கல, கரும்பு வைப்பாங்கல்ல, வைக்கலையா? சாமி படத்துல வச்சுக்கிருவாங்க. இரு நம்ம இப்பயே எடுத்துட்டு வரேன், இப்பயே வைப்போம். என்னம்மா செய்யுங்க போங்க. இப்ப எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க, நல்லா கேட்டிட்டீங்களே. ஆமா முனிசு புருஷன் என்ன யாரு? போங்க அங்கிட்டு. பர்றா வெக்கத்தை. ஏங்க பேசாம இருங்க, பிள்ளைங்க வந்துட போகுது. என்னதான் நம்ம வீட்டுக்கு மருமகன் வந்தாலும் நம்ம தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. எம்மா ஏமா பழம்பிட்டு இருக்க? என்னடா பண்றது? சின்ன பொண்ணு எங்க போயிட்டா? போய் குளிச்சுட்டு வரேன்னு போனாடா. பாத்ரூம்ல போய் இன்ன வரைக்கும் 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. ஏங்க எதை கத்துறீங்க? ஏன்டி நான் உனக்கு கூப்பிடுறது கத்துற மாதிரி இருக்கா? பொங்க அதுமா பொங்க வைக்காம எங்கடி போன? பொங்கலுக்கு தான் பொங்க வைக்கணும், அப்படி தீபாவளிக்கா பொங்க வைப்பாங்க. இந்த வந்துட்டே இருங்க. இந்த மனுஷன் முன்னாடி போய் நின்றா இந்த மனுஷன் வாயை பழக்கணும், அப்படி இருக்கணும் நம்ம சேலை. இந்த வாயை பழந்துட்டார்ல மனுஷன். என்னத்தை பத்தி இப்படி வாயை பழக்கிறீங்க? என்ன கிளவி வாயை பழந்துருச்சு? அத்தடி, என் மருமக எவ்வளோ அழகா இருக்கா. என்ன அத்தை சொல்ற, நிஜமாவா? ஆமாடி மருமகளே, தன்னால அந்த அழகை எங்க ஒழிச்சு வச்சிருந்த? போத்த என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. வாயா குப்பு. டேய் இது வீடுடா, வேற என்னமோ நினைச்சியா? ஐயோ எங்க அம்மா உட்காந்துருக்காளோ, அதையும் நானும் மறந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஏம்மா எங்கம்மா ஆனந்த? நான் வந்துட்டேன்ப்பா. சரி சரி, சாமியை கும்பிடுமா? சரிம்மா பொங்கடி. கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும்பா. எல்லாரும் இந்த பொங்கல் இனிய பொங்கல் அமையட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனந்தியக்கா, பூங்கடியக்கா, இங்க என்ன பண்றீங்க? பூமாரி, நாங்க கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏ பூமாரி, நீ கரும்பு சாப்பிடலையா? ஆமா, நான் எடுத்து வர மறந்துட்டேன். இரு உனக்கு நாங்க தரோம். சரிக்கா. ஆமா, பொங்கல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். சித்தி வச்சாங்களா? ஆமா, உங்க சித்தி தானே அப்படி வைக்குது. அப்புறம் எப்படி சாப்பிட்டீங்க? ஏ பூமாரி, நம்ம பொங்க வைக்கவே தேவையில்ல. ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் பொங்கல் தட்டுலையும் கிண்ணத்துலையும் வந்துக்கிட்டே தான் இருக்கு இன்னமும். ஆமாக்கா, எங்க வீட்லயும் எங்க அம்மா பொங்கல் வச்சாங்க. அப்படியும் இன்னும் பொங்கல் வந்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் என்னட்டு தான் திண்டு தீக்கிறதா. அதுக்கு தான் என்னமோ காயத்ரி அம்மா பொங்க வைக்கவே இல்லை. அதை சொல்லிடி. இதா பூமாரி கரும்பு. இனிப்பா இருக்கு நல்லா கரும்பு. ஆமா, விஜய் எங்க? உனக்கு எப்ப பார்த்தாலும் விஜய் நினைப்பு தான். பேசாம நான் உனக்கு அக்காவை பிறந்ததுக்கு நீ பிறந்திருக்கலாம். என்ன எங்க ஏன் பேச்சு அடிப்படுது என்ன? வாங்கண்ணே, இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பூமாரி, நல்லதுமா என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத. என்னன்னு எப்படி சொல்ற? இன்னொரு வாட்டி அண்ணன் அண்ணன் சொல்லு, அப்புறம் இருக்கு. சரி விடு பூமாரி, ஆனா ரொம்ப தான் நக்கல் பண்ணாதீங்க. அப்படி சொல்லுங்க ஆனந்தி அக்கா, நீங்க ஒரு ஆளு தான் எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. நான் விஜய் பொங்கச்சோறு சாப்பிட்டியா? பொங்கச்சோரா? நான் சாப்பிடவே இல்லை. என்னடா சொல்ற? வீடு நிறைய பொங்கச்சோரத்தான் இருக்கு, பொங்கல் சாப்பிடலான்னு சொல்ற. என்ன சொல்ற நீ? இன்ன வரைக்கும் நான் பொங்கச்சோறு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உடா போ, வீடு நிறைய பொங்கச்சோரா தான் இருக்கு, போய் எடுத்து தின்னு. பூமாரி பூமாரி. ஐயோ பூமாரி, உங்க அண்ணன் வர்றாங்க, நான் போறேன் வீட்டுக்கு. எங்க அண்ணனுக்கு எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? பயப்படாம இருங்க. உங்க அண்ணனுக்கு யாரு பயப்பட்டா? நானும் பயப்பட மாட்டேன். அப்புறம் என்ன, தைரியமா நில்லுங்க. என்ன இப்படி தூக்கமா வருது? அம்மா அம்மா, என்ன
ஏண்டி ஒரு பொம்பளை பிள்ளை இன்ன வரைக்கும் தூங்குறது? இவ்வளவு நேரம் தூங்குனா வீடு நல்லா விளக்க வச்சு போயிட முடி. என்னம்மா காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியா? இந்தாடி பிடி காப்பிய. ஆஹா என்ன மனம் என்ன மனம். காப்பி சூப்பரா இருக்குமா? இருக்கும். ஒழுங்கா குடிச்சிட்டு போய் பாத்திரத்தை விளக்கு, நிறைய பாத்திரம் கிடக்கு. எனக்கு லீவ் விட்டுற கூடாது. உடனே அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யன்னு ஆரம்பிச்சிருவேன். ஆமடி நல்லா பேசுவேன். ஒழுங்கா போய் பாத்திரத்தை விளக்குற வழிய பாரு. ஆஹா என்னால முடியாது, நான் விளையாட போறேன். விளையாடப்போ அது வேணும் இது வேணும்னு கேட்பேல, அப்புறம் வச்சுக்கிறேன் உனைய. ஆமா நான் அது வேணும் இது வேணும்னு கேட்டு நீ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேல எனக்கு. அடி பாவி, உனக்கு நான் என்ன வாங்கி தரல? வர்றது போறது எல்லாத்தையும் தான் கேட்கறேன், எல்லாத்தையும் தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். சரி இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? பாத்திரம் தான் நான் விளக்கிறேன் போங்க. இந்தாங்க பாத்திரத்தை விளக்கிட்டு அப்படியே வீட்டையும் கூட்டி விட்டுரு. ஏம்மா ஒழுங்கா வேலையை பாடி போடி இருந்துச்சு. எனக்கே எனக்கு ஒரு நாள் தான் லீவ் விட்டதுக்கு பேசாம நம்ம பள்ளிக்கூடத்துக்கே போயிருக்கலாம். உனக்கு ஒரு நாள் செய்யறதுக்கே வலிக்குதே, நான் டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? ஒழுங்கா வந்து வேலையை பாரு. அப்படின்னா எனக்கு ஏதாச்சும் செஞ்சு தருவீங்களா? என்ன செஞ்சு தரணும்? எனக்கு ரவா லட்டு செஞ்சு தருவீங்களா? என்னது ரவா லட்டா? ஆமாம்மா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஒன்றா கொண்டு வந்த ரவா லட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடியே அது எனக்கு எப்படி செய்யணும்னு கூட தெரியாதுடி. என்னம்மா இல்லாட்டி நீ எப்படி செய்யணும்னு கேட்டுட்டுனாலும் வந்திருக்கணும். நான் மறந்தே போயிட்டேன்ல. உனக்கு நான் பணியாரம் சுட்டு தரவா? சரி பணியாரம் சுட்டு தாங்க. சரி உனக்கு நான் கருப்பட்டி பணியாரம் அப்புறம் கார பணியாரம் 2 சுட்டு தரேன். அம்மா கார பணியாரம் சுட்டு எனக்கு சட்னி வச்சு தாங்கம்மா. சரி வச்சு தரேன். சரி வா வந்து பாத்திரத்தை வளர்க்கு. சரி யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ அந்த பாத்திரம் வளர்க்குறது, வீடை கூட்டுறது, வாசலை கூட்டுறதுலாம். சொல்லுவேன். நம்ம இருக்க இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். வா வேமா இருங்க வாரேன். பூங்கொடி என்னங்க? பூங்கொடி சாப்பாடு எடுத்துட்டு வாமா. சாப்பாடு அண்ணன் செய்யலையேங்க. என்னம்மா சொல்ற? அப்ப பழைய கஞ்சி நாள் இருக்கா? பழைய கஞ்சி இல்லையேங்க. அப்புறம் என்னதான் இருக்கு? எனக்கு வயிறு பசிக்குது, சாப்பிட்டு நான் தோட்டத்துக்கு வேற போகணும். ஐயோ ஏங்க நீங்க முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் உனக்கு தெரியாதா? என்ன பண்றது, நான் சாப்பிடாமையா போக? இல்லங்க நான் சாப்பாடு வச்சுட்டேன். நேற்று வச்ச கறி குழம்பு அப்புறம் சிக்கன் 65 இருக்குங்க. சரி போய் சீக்கிரம் அதனால எடுத்துட்டு வா. இருங்க எடுத்துட்டு வந்துடுறேன். வேகமா செஞ்சிருக்கலாம் சாப்பாடு. நேற்று வச்சதை போய் போடுறோம். சாப்பாடு எங்கம்மா? இருங்க எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரமா கொண்டு வாமா. சரிங்க. எங்க நல்லா இருக்காங்க? சூப்பரா இருக்குமா. நெசமா வாங்க நல்லா இருக்கா? நேற்று வச்ச குழம்புல அதனால நல்லா தான் இருக்கும். ஆமாம்மா, புது குழம்பை விட பழைய குழம்பு தான் சூப்பரா இருக்கும். ஆமாங்க. அப்பா என்ன சாப்பாடு நடக்குதா? ஆமாடா பூமாரி, நீ சாப்பிட்டியா? இல்ல. ஏன்டா என்ன சாப்பிடல? உங்க பொண்டாட்டி என்னை எங்க சாப்பிட விடுறாங்க? என்னைத்தா பாத்திரம் விளக்குன்றாங்க, வீடு கூட்டுன்றாங்க. அடி கழுத, உனக்கு எவ்வளவு திமிரு. எம்மா சும்மா தானேம்மா, நீ வாட்டுக்கு அடிச்சு போட்டுறாத. என்னடி பேச்சு இதெல்லாம்? சரி விடுடி, நீ அவன் பொண்டாட்டி தானே, அதுதான் அது சொல்லுது. எல்லாம் உங்களை சொல்லணும். நீங்க கொடுக்குற செல்லம் தான் அவளுக்கு. அவர் பிள்ளைக்கு அவர் செல்லம் கொடுக்காம அப்புறம் யார் செல்லம் கொடுக்கறது? கொழுப்பு உனக்கு ஏறி போச்சுடி. வர வாய் கூடி போச்சு உனக்கு. என் வாய் அதே அளவுதான் இருக்கு, கூட உள்ள குறையும் இல்ல. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். அண்ணன் எங்க மத? அண்ணனா ஒரு வேலை விஷயமா டவுன் வரைக்கும் அனுப்பியிருக்கேன். என்னது டவுனுக்கா? சொல்லியிருந்தா நானும் போயிருப்பேன் அண்ணன் கூட. நீ 10 மணி வரைக்கும் பாட்டு கடை உன்னை கூட்டு போவியான். ஆளை அவளையும் பாரு நல்லா. எனக்கு என்ன குறைச்சல்? எவ்வளவு அழகா இருக்கேன் பத்தியா? ஏங்க உங்க மக பேசுற பேச்ச பாத்தீங்களா? ஏண்டி என் பிள்ளைக்கு என்ன எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா பேசுது. இந்த ஊருக்குள்ள இப்படித்தாண்டி பேசணும் இப்ப இருக்க காலத்துல. அதானே, அப்படி சொல்லுங்கப்பா. இப்ப இருக்க காலத்துல பிள்ளைங்க அப்படிலாம் பேசாட்டி அவ்வளவுதான். எனக்கு வந்ததும் தெரியல, வாட்சதும் தெரியல. எங்கதான் போய் சொல்லறதா? அவ கணக்காடா, நீ வாட்டுக்கு பேசு, நீ வாட்டுக்கு சந்தோஷமா இருக்கு. சரிப்பா. எப்பா பரவாட்டி சாயங்காலம் பணியாரம் சுட போறோம், வேமா வந்துரு. என்னடா சொல்ற? உமா பணியாரத்துக்கா போட்டிருக்கா? அப்பனா வேமா வந்துடுறேன், என்ன வேலை கிடந்தாலும் சரி. ஆமாடா, எனக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும்டா. என்னையும் மணி தான்டா நீ இருக்க, உனைய மணி நான் இல்ல. நான் தான் உன்னைய பத்திருக்கேன், நீ என்னைய பத்த. சரி வாய் அடிக்காம சாப்பிட்டு வேமா கிளம்பு. நேத்து
வச்ச பழைய கஞ்சியோட ஊத்திட்டால. ஆமாடா, இருந்தாலும் பழைய கஞ்சி தான்டா நல்லா சூப்பரா இருக்கு. சரி சரி, என் வாயை பார்த்துக்கிட்டு இருக்காம வேமா கிளம்பு. ஐயே அம்மா பணியாரம் சுட ஆரம்பிச்சிருச்சோலையே. நான் என்ன பணியாரம் சுடுறியா? அடியே இப்பதாண்டி எடுத்து சட்டியவே வச்சிருக்கேன், அதுக்குள்ள வந்துட்டியா? சரி சரி வேமா சுடுங்க வேமா சுடுங்க. நான் சுடுறேன், நீ போய் தட்டை எடுத்துட்டு வா. தட்டை எடுத்துட்டு வர மறந்துட்டேன் பாரு. என்னம்மா ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்துட்டு வர வேண்டியதானே? இருங்க நம்ம எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா தட்டு, கீழே வையிடி. ஏம்மா ஏம்மா எனக்கு முதல் 2 பணியாரம் எடுத்தாம்மா. இருடி வேகட்டும் முடி, வெந்து வேகிறதுக்குள்ள எடுத்தாண்டுவேன். ஊத்தியத்துலேயே சூப்பரா இருக்கு. நம்ம என்னென்ன போடுவேன் அதுக்கு பணியாரத்துக்கு? என்னென்ன போடுவேன்னா அரிசி, அப்புறம் உளுந்து, வெந்தயம், அவ்வளோதான். அவ்வளோதானா? ஆமாம் அவ்வளோதாண்டி. சரி சரி திருப்பு வேமா திருப்பு. இப்போ நீ எந்திரிச்சு போறியா? உனக்கு எப்படி இருக்கு? எந்த வேகிறதுக்குள்ள திருப்புன்ற? எம்மா இன்னும் இவ்வளோ நேரமா வேகுது? என்ன தோசையாடி? அப்படியே திருப்பி போட வேக வேணாமாடி? சரி 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 கோவப்படாத, எனக்கு வேமா சுட்டுதான். என்ன பிள்ளையோ சரியான அவசர கொடுக்கையா இருக்கு. ஐயே திருப்பியாச்சு. வாயை மூடிக்கிட்டு உட்காரி, சத்தம் போட்டு ஊரையோ கூட்டிடாத. சரி சரி சரி. பூங்கொடி அக்கா. ஐயோ போச்சா? இதுக்கு தாண்டி சத்தம் போடாத கேட்டியாடி? வாங்கடி சின்ன பொண்ணு முனிசு, வாங்க உள்ள வாங்க. என்ன பணியாரம் சொல்லியாக்கும்? ஆமாடி, எங்க வீட்டுல இந்த ஒண்ணு இருக்குல்ல, எப்ப பார்த்தாலும் அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு. இன்னைக்கு ரவா லட்டு கேட்டா, அது எனக்கு எப்படி செய்ய தெரியாதுடின்னு சொல்லவும் அப்புறம் நான் பணியாரம் சுட்டு தரேன்னு சொன்னேன். அதான் வாயை மூடிட்டு பேசாம உட்காந்துருக்கா. அப்படியா? சரி சரி. ஆமாக்கா, நீ சுடுற பணியாரம் தெருவே மணக்குதுல, அதான் மோப்பம் முடிச்சே நாங்க வந்துட்டோம். மாப்பம் முடிக்கிறதுக்கு தானே நாயா மாப்பம் முடிச்சு வந்துட்டோன்னு சொல்லுது. பூங்கொடி அக்கா, வாடி ராசாத்தி. என்னடி ஆளவே பார்க்க முடியல உனையே? அவளுக்கு என்ன, அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போகக்கூடாதுன்ட்டாராங்க காட்டு வேலைக்கு, அதனால வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க மகாராணி. அப்படிலாம் இல்லடி சின்ன பொண்ணு, எங்களுக்கு தெரியும் உன்னைய பத்தி. சரி வாடிக்கிட்டு வந்து உட்காரு. ஏமா மழை சுட்டு எனக்கு 2 பணியாரம் தாமா. இருடி வாரேன். இன்னைக்கு பணியாரம் சாப்பிடாம வீட்டுக்கு போக கூடாது. என்னடி சின்ன பொண்ணு? ஆமா முனிசு, பணியாரம் சாப்பிட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு போயிடணும் முடி. ஆமாடி இந்தடி சாப்பிடு. என்ன பூங்கொடி அக்கா, உன் மகளுக்கு மட்டும் கொடுக்குறா, எங்களுக்கெல்லாம் பணியாரம் இல்லையா? இருக்குடி வச்சு தரேன். ஞம் 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 ஞம். அக்கா பணியாரம் சூப்பரா இருக்கு. அப்படியாடி? சரிடி. எம்மா என்ன பூமாரி? எம்மா பணியாரம் ரொம்ப சூடா இருக்குமா? அடியே சுட சுட வச்சா அப்படித்தாண்ட இருக்கும். சுட சுட தின்னு வேமா, இல்லாட்டினா பணியாரம் இருக்காது ஒன்றும் இருக்காது பாத்துக்க. என்னம்மா சொல்ற? இப்ப பாருடி, எல்லாரும் முழுங்கிட்டுன்னா ரவுண்டுக்கு நிப்பாளுக பாரு. வேமா தின்னு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் சாப்பிட்டுருவேன். சரி, உனக்கு அப்பாவுக்குள்ள என்ன செய்வீங்க? அதாண்டி என்ன செய்யணும் எனக்கும் தெரியலடி. நீ யாச்சும் நல்லா தின்னுக்க. இன்னைக்கு பாரு நான் எப்படி திங்கிறேன்னு. சுட்டாலும் பரவாயில்ல. பொங்கொடி அக்கா, பேசாம நீ ஒரு பணியார கடை போட்டுரு. ஆமா பூங்கொடி அக்கா, நீ தான் எவ்வளோ அழகா பணியாரம் சூப்பரா சுடுற. என்னது பணியார கடை போடணுமா? ஆமாக்கா, நீ சுட்டு வித்தா நல்லா சூப்பரா லாபம் கிடைக்கும். பாத்தியா பூமாரி எப்படி சொல்றாளுன்னு? ஆமாம்மா. நாங்க வேணா உனக்கு உதவி பண்றோம். எதுக்கு? பணியாரத்தை பழம் திண்டு தீக்கிறதுக்கா? பாத்தியா பூமாரி, எனக்கு உதவி பண்றாளாம். எதுக்கு உதவி பண்ணுவா? விற்கிறதுக்கா? இல்ல, போராத்தையும் திண்டு காலி பண்றதுக்கு. ஆமாம்மா, இந்த ஊருக்குள்ள நீ பணியாரம் சுட்டு வித்தேன்னு வச்சுக்க, 10 ரூபா கூட கிடைக்காது உனக்கு. அதெல்லாம் எனத்துக்கடி, அதுக்கு நம்மளுக்கு செட் ஆகாது. ஒரு நாள் சுட்டமா திண்டமா பேசாம இருந்துக்கணும். அதுக்கு இல்லக்கா, நீ மட்டும் டெய்லி பணியாரம் சுட்டு வித்தேன்னு வச்சுக்க, எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். உங்களுக்கு எதுக்கடி வசதியா இருக்கு? ஆமா, நாங்களும் டெய்லி 2 பணியாரம் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ல. அம்மா, நீ தயவு செஞ்சு எந்த முடிவு வேணா எடு, இந்த முடிவுக்கு மட்டும் வந்துடாத. ஆமாடி பூமாரி. பூமாரி அக்கா, பணியாரம் வந்துருச்சு பாரு. எக்கா எனக்கு வையி. இப்ப எனக்கு வைக்கா, நான் தான் கடைசியில வாங்கினேன். அக்கா எனக்கு வையி, நான் தானே சொன்னேன் பணியாரம் வந்துருச்சுன்னு. ஐயோ, இப்படியே போனா நம்மளுக்கு பணியாரமே இருக்காது போலயே. நம்மளுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, அப்பா வேற வேமா வாப்பா பணியாரம் சுட போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது?